Student, discuss the maximum possible number of positive and negative zeros of the polynomial x square minus 5x plus 6 and x square minus 5x plus 16. Also draw rough, rough sketch of graph. Okay. ஒரு ரவ்னா ஸ்கெட்ச் கிராஃப்னா ஒரு கிராஃப் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்ம நெகட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கிராஃப் ஃபார்ம் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் செக் பண்ணிவிட்டு அது வரும். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் நமக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது, ஒரு சேஞ்சஸ் ஆகுது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆகுது 2. இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் 2 ஆகுது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் எடுத்துருக்கோம்னா மைனஸ் எக்ஸ் 2 சேம்ஸோட ப்ளஸ் ஆகும், மைனஸ் எக்ஸ் போட்டால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் வரும், ப்ளஸ் எக்ஸ் வரும். நோ சேஞ்சஸ், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ்னு எல்லாம் ப்ளஸில் இருக்குது, சேஞ்சஸ் ஆகலை. அப்போ நாட் நெகட்டிவ் ரூட்ஸ். ஓகே, செகண்ட் கியூ ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கு கியூ ஆஃப் எக்ஸ்னா நம்பர் ஆஃப் சைன் எப்படி சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் 2 மைனஸ் மைனஸ் 2 ப்ளஸ். இப்போ நம்பர் ஆஃப் வரும் சைன் சேஞ்ச் 2, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் வந்து 2. கியூ ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஃபிட் பண்ணுங்க, இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச்னா இல்லை, அப்போ நெகட்டிவ் ரூட்ஸும் இல்லை. ஃபஸ்ட்டுக்கும் இல்லை, செகண்டுக்கு நெகட்டிவ் ரூட்ஸ் இல்லை. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் நம்பரா ரூட்ஸு அது ஜீரோஸ்லாம் சேம் தான். ஏன் சார் நான் நாட் நெகட்டிவ் ரூட்ஸ் நான் நாட் நெகட்டிவ் ஜீரோஸ் கூட போடலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது 2 கிராஃப் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இப்போ கிராஃப் ஒய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒய்னா பி ஆஃப் எக்ஸ் வந்து ஒய்னு எடுத்துக்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணுங்க. ஏன்னா ஜஸ்ட் பாசிட்டிவ் ரூட் தான் கொடுக்கணும், நெகட்டிவ் ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன் பாசிட்டிவ் ரூட் மட்டும் நமக்கு இருக்குது, நெகட்டிவ் கொடுக்க. அப்போ 0 1 2 3 4 கொடுக்குறீங்க. 0 கொடுத்தானா நமக்கு 6 வரும், 1 கொடுத்தா 2 வரும், 2 எக்ஸுக்கு 2 கொடுத்தா 0 வரும், 3 கொடுத்தா 0 வரும், 4 நீங்கள் ஒரு 3 வேல்யூ 4 வேல்யூ கொடுத்துட்டு கிராஃப் ஃபார்ம் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் என்ன 0,6 வரும், எக்ஸில் 0 ஒயில் 6 இங்கே வரும் நமக்கு 0,6 0 போட்டு நெக்ஸ்ட் 6 1 2 3 4. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2 2 வரும் ஃபார்ம் பண்ணி ப்ராப்ளம் நமக்கு 2 2 ஃபார்ம் பண்ணால் அந்த ரிசல்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இங்கே கோயர்னா நேரம் 2 4 6 8 டைம்ஸ் எடுத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன 0,6 எக்ஸு 0 6 எங்கே நமக்கு இங்கே டைம்ஸ் வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு 1,2 எக்ஸில் 1 2 வந்து இங்கே ஒரு ரிசல்ட்டு, இது 0,6. நெக்ஸ்ட்டு 2,0 2 2,0 இங்கே 3,0 அது சேம், 4,2 4 இங்கே 2 டைம்ஸ் வரும். அப்போ நம்ம கிராஃப் விட நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இதான் நமக்கு என்ன வரும், இதோட கிராஃப். ஓகேவா, அதே சேம் செகண்ட் இதுக்கு கிராஃப் ஃபார்ம் பண்ணுங்க. இது ஒய்னு அதே சேம் எடுத்துருக்க, 0 1 2 3 வேல்யூ கொடுத்து எக்ஸுக்கு 0 கொடுத்தா 16, 1 கொடுத்தா 12 வரும், 2 எக்ஸ் கொடுத்தா 10, 3 கொடுத்தா 10, 4 கொடுத்தா அதே சேம் வரும். எக்ஸ் எக்ஸில் 0 to 5, ஒய்க்கு 4 யூனிட்ஸாக எடுக்கிறோம், 4 8 12 16 எடுக்கிறோம். 0,6 இங்கே 1,12 1க்கு 12, 2,2க்கு நிறைய 10, இங்கே 8 இருக்குது, 8க்கு கொஞ்சம் தள்ளி போட்டால் 10, 3,10 அதே 3 10, 4,12. அப்போ இது ஃபுல்லாக ஒரு லைன் ஃபார்ம்னா செகண்டோட கிராஃப். ஓகே, அப்போ மேக்ஸிமம் பாசிட்டிவ் கண்டுபிடிச்சோம், மேக்ஸிமம் நெகட்டிவ் கண்டுபிடிச்சது, அதோட கிராஃபும் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.